ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மி கிட்டேருந்து அடுத்ததாக ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ் தான் வர மார்ச் 9 லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக ரெட்மியே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரிஸில் மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது அப்படின்றதையுமே அஃபிஷியலாக ரெட்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சின்ன போஸ்டரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்லேயே ஹிடன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக தெரியிற மாதிரியான ஒரு சில ஸ்பெக்ஸையுமே அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிவீல் பண்ண அந்த ஸ்பெக்கோடு சேர்த்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த லீக்டு ஸ்பெக்கையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்கலாம் இருக்க போகுது, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது, லுக் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 11 சீரிஸ் அதே டிசைனா இல்லை வேறு டிசைனான்னு கேட்டிங்கன்னா டிசைன்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி ரெட்மி நோட் 11 சீரிஸ் எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதே லுக்கில் அதே டிசைன் பேட்டர்னில் தான் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸும் வரப்போகுது. மேபி கலர் ஆப்ஷன் மட்டும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம். பட் அதை பற்றின எக்ஸாக்டான டீட்டெயிலாம் இப்போதைக்கு இல்லை. டிசைன் பார்க்கும்போது ஆப்பிள்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க கொண்டு வந்தாங்களே அந்த ஃப்ளாட்டான கர்வ்டு எட்ஜஸ்க்கான ஒரு டிசைன், அதே டிசைனோட தான் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போனும் நமக்கு லான்ச் ஆக போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய கலர் ஆப்ஷன் அண்ட் மொபைலுடைய வைட் அண்ட் திக்னஸ் டீடைல் எல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும்போது தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஸ்பெக் ஷீட் என்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டில் இருக்க போகுது. அது பர்ஃபார்மன்ஸில் மட்டும் தான் இருக்க போகுது. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிற ஸ்பெக் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு 6.67 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஒரு டிஸ்பிளே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுக்க போறாங்க. அந்த வகையில் இது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பேட்டரி ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றத எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் 5000 mAh பேட்டரி அண்ட் 67 வாட்ஸ் சார்ஜிங் அப்படின்றது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். பேட்டரி கெப்பாசிட்டியும் நமக்கு பெருசாக இருக்கு. அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே ஒரு நல்ல பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் அதுவே பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த வகையில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது, ரெட்மி நோட் 11 ப்ரோல என்ன இருக்க போகுது, ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ரெட்மி நோட் 11 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வர போறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு 4G சிப்பை தான் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அதுவே ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் 5G, ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அந்த வகையில் 5G சிப் தான். அண்ட் ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு 5G சிப்பான ஸ்னாப்டிராகன் 695 5G அப்படின்ற இந்த ஒரு சிப்போட தான் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அந்த வகையில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த 2 சிப் மட்டும் தான் வித்தியாசமா இருக்க போகுது. இந்த 2 சிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா Mediatek Helio G96 இந்த சிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் தான். பட் என்ன கேமிங் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா Mediatek Helio G95 அந்த சிப் செட்டே கொடுத்துருக்கலாம். ஏன்னா Mediatek Helio G95 இதை விட பெட்டர் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா சென்ட்ரிக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணும், 108 மெகா பிக்சல் கேமரா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புஷ் பண்ணி இந்த Mediatek Helio G96 எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா Mediatek Helio G95 கொடுத்ததுனாலே நல்லா இருந்திருக்கும். அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய இந்த Snapdragon 695 இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் அந்த 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்செட்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். Snapdragon கிட்ட இருந்து இருக்கக்கூடிய Snapdragon 732, Snapdragon 750 அதெல்லாம் விடவுமே கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் தான் இந்த Snapdragon 695 அப்படின்ற சிப்செட். அதனால பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கேமிங் சென்ட்ரிக்காகவும் இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பக்காவான டிஸ்பிளேவா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா செட்டப், கேமராவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. 108 மெகா பிக்சலுக்கான கேமராவை தான் கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி அந்த போஸ்டர்லேயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 108 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்க போகுது அப்படின்றது. அந்த வகையில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லுமே நமக்கு 108 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த 108 மெகா பிக்சல் கேமரா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் Mediatek Helio G96 அப்படின்ற சிப்பை ரெட்மி நோட் 11 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek Helio G96க்கான சிப்செட்டை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா Mediatek Helio G95ல 64 மெகா பிக்சல் வரைக்கும் தான் கேமரா சப்போர்ட். ஸோ 108 மெகா பிக்சல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இந்த Helio G96 கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லுமே நமக்கு 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா இருக்க போகுது. அதில் சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் நம்ம கொடுக்க போறாங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவோட தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. மற்றபடி
மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். இங்கே AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க. அண்ட் டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். Android 11 மேலே MIUI 13க்கான அப்டேட்டட் OS அப்டேட்டட் UI இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Redmi Note 11 Pro இது 4G ஸ்மார்ட் ஃபோன் Mediatek Helio G96 சிப்போட வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நமக்கு இந்த 6+64GB இந்த ஒரு வேரியண்ட் பேஸ் வேரியண்ட்டாக 15,999 ரூபா அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் Redmi Note 11 Pro Plus 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேஸ் வேரியண்ட்டாக 6GB + 128GB வேரியண்ட்டை 18,999 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த வகையில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெக் ஷீட்லாம் ஓகேவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா Redmi Note 11 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ஸ்பெக் ஷீட் ஓகே, ஒரு நல்ல டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் ஆனால் Redmi Note 11 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு சிப் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. இந்த சிப்செட்டுக்கு பதில் Mediatek Helio G95க்கான சிப்செட் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகே, பட் இந்த Mediatek Helio G96 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட்லாம் பார்க்கும்போது எல்லா ஸ்பெக்குமே இந்த ஸ்மார்ட் போன்ஸுடைய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெக்காக தான் இருக்கு. அதனால நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ் நாம சொன்ன இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்கன்னா ஓகே, பட் இதை விட கொஞ்சம் ஹையர் பிரைசிங்க்கு கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த 2 ஸ்மார்ட் போனும் ரீசனபிளா இருக்காது. மற்றபடி இந்த வீடியோவில் இந்த Redmi Note 11 Pro சீரிஸை பற்றி நம்ம பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் போன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன்ஸ் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.